என்ன நிலமை வந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்டையர் காலேஜ் லைஃப்பை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களால் வேறு எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது. இந்த விஷயத்த வேறு எந்த சேனல்லையும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஒய்? பிகாஸ் நிறைய பேர் இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவாங்க. எங்கே நம்ம அதெல்லாம் சொன்னோன்னா நம்மளை வந்து இவன் தான் அந்த அடியெல்லாம் வாங்கியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த 3 ப்ரூட்டல் திங்ஸை நீங்கள் கேட்டு இவன் தான் எங்கேயோ சம்மத்தியாக வாங்கியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒய்? பிகாஸ் நான் தான் சம்மத்தியாக வாங்கியிருக்கேன் அண்ட் அதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரு 3 ப்ரூட்டல் ட்ரூத்ஸ் அபவுட் காலேஜ் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நோட்டு பென்லாம் எடுத்து எழுதியெல்லாம் வைக்க வேணாம். இங்கேயும் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் இயர் ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கலாம் போல இருக்குது, அப்போ எனக்கு அறிவில் எட்டில் இப்போ தான் தோணுது, இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. டெஃபினெட்லி இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் திங், நோபடி கேர்ஸ் அபவுட் யூ. ஸோ த ஃபக்கிங் ட்ரூத் இஸ் தட் நீங்கள் காலேஜ் லைஃப்பில் என்டர் ஆனதுலேருந்து நீங்கள் காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு வெளியில் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டோ இல்லை ஹையர்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது யாருக்குமே முக்கியம் கிடையாது. வை? பிகாஸ் அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுறான்றது தான் முக்கியம். அண்ட் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கா, அதுதான் ஒவ்வொருத்தரோட எண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே? ஸோ நீங்கள் என்ன தான் காலேஜ் சேர்ந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து இப்படி இருக்காங்க எல்லாரும், ஸோ அவங்களுக்கு ஆடாவோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாவோ நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உங்களோட மைண்டு சொல்கிறது, அதாவது நம்ம மைண்ட் வந்து அப்பப்போ சொல்லும், மச்சான் இது நீ பண்ணிக்கோ, இதை பண்ணனா உன் வாழ்க்கை உருப்பிட்டுரும், இதை படி அதை படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வந்து உங்ககிட்ட பேசும். ஸோ அப்படி பேசுகிறப்ப அது சொல்கிறத கேட்காம படிக்கலான்னு தோணுது, எக்ஸ்ட்ரா நான் அந்த ஸ்கில்லையும் கற்றுக்கலான்னு தோணுது, ஆனால் இதெல்லாம் பண்ணால் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னு தெரியலையே, நம்ம ரூம்மேட் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, நம்ம கிளாஸில் நம்மளை பற்றி எப்படி பேசுவாங்க தெரியலையே அப்படின்ட்டு யோசிக்கும். அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் செட் ஆகிட்டு போயிருக்கு, காலேஜில் சில நாள் காலேஜெலாம் போயிட்டு லைக் அந்த ரொட்டீன் டேஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு போயிருக்கு, இன்றைக்கி நம்ம காலேஜ் போகலாமா இல்லை கட் அடிச்சிடலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கட் அடிக்கிறாங்க, நம்ம காலேஜ் போகலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கட் அடிக்கிறப்ப நம்ம காலேஜ் போனால் அவங்க என்ன பேசுவாங்க, ஒருவேளை அவங்க கேங்கில் வந்து நம்மளை சேர்க்காமல் விட்டாங்கன்னா, தம்பிங்களா இந்த கேங்கு காலேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பர்மனெண்ட்டாக இருக்கும். காலேஜுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இயரில் வந்ததுலேருந்து கடைசி இயர் போகிற வரைக்கும் உங்களோட ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எண்டிங் வரைக்கும் இருப்பாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, 2 செமஸ்டர் தாக்கு பிடிக்காது. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் 2 செமஸ்டர் தாக்கு பிடிக்காது, கண்டிப்பாக நடக்கும். இஃப் யூ ஆர் இன்டு அ காம்படிட்டிவ் காலேஜ்னா எழுதி வச்சுக்கோங்க, 100 இல்லை 200% நடக்கும். என் கிளாஸில் மொத்தம் 84 பேர், எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். இது மட்டுமா, இன்னும் நிறைய பின்னாடி இருக்கு, நான் அதை பற்றி பொறுமையாக வந்து சொல்கிறேன். ஸோ த ரியாலிட்டி இஸ் நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யூ ரேதர் தென் யோர் செல்ஃப். உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். யோசிச்சு பாரு, உன் ஃப்ரெண்டு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், உனக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன. ஸோ லிட்ரலி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த உண்மையான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு மீனிங், அதுக்கான அர்த்தம், அதெல்லாம் வந்து மேபி ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே முன்னாடியே வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல. பட் நான் என்ன ஃபேஸ் பண்ணுறனோ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எத்தனை பேரோட ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூட சரி, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். 2வது பாயிண்ட் அதுக்காகவே நான் டெடிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நோபடி கேர்ஸ் அபவுட் யூ. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கோங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன், அதர்ஸ் டெசிஷன், அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, எவனடா அப்படி பண்ணுறான் அப்படின்றதான் வந்து ஒரு பாயிண்ட்டில் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது சரின்னு தோணுச்சுனாலும், உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுனாலும், உங்களுக்கு அது படிக்கணும்னு தோணுனாலும், டூ த டேம் திங் தேர், டோன்ட் திங்க் ஃபார் அதர்ஸ். அண்ட் த செகண்ட் திங் இஸ் தட் literally you don't need any friends bro to survive the whole college life. உங்களுக்கு வந்து ஒரு கலீக் வேணும், ஒரு கம்பேனியன் வேணும், பட் நாட் a friend to mandatorily survive the college life. why? Because நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லதாக இருந்துச்சுன்னா சந்தோஷம், நானுமே வந்து சொல்லுவேன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து தே ஆர் லைக் பிஹேவிங் லைக் ஹார்ட் அப்படின்னா வேணாமே. உங்களோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் உங்கள் கூட இருந்து நிறைய பேர் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. அது எப்போ எப்படி பண்ணுறாங்களான்னு தெரியாது. இப்போ ஃபைனல் இயரில் இருக்கான்ல, அதான் நிறைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் போது தான் வந்து தெரியுது, எப்பாடா நல்ல வேலை நம்ம எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு விஷயம், லைக் அன்வேல்யூபிள் ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் சொல்லாதீங்க. உங்களோட ஃபேமிலி
அண்ட் உங்களோட க்ளோசஸ்ட் ஒன்ஸ், லைக் பர்டிகுலர்லி ஒருத்தரோ 2 பேர் வச்சுருப்பீங்களா, அவங்கள தவிர ஃப்ரெண்ட்ஸு என் பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட வேணாம். எதுக்கு? பிகாஸ் தே வில் ஆக்ட் அகெயின்ஸ்ட் யூ அட் அ சர்டைன் பாயிண்ட். த ரியாலிட்டி ஒன்றும் இல்லை. நான் சில ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். நீங்கள் அந்த ஃபைனல் இயரில் போயிட்டு ஒரு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் வந்து உட்காரிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு பாயிண்டில் என்ன தோணுன்னா, நம்மகிட்ட இல்லாத விஷயம் அவன்கிட்ட என்ன இருக்குது, அவன் எப்படி இந்த கம்பெனியில் ஷார்ட் லிஸ்ட் ஆனா அப்படின்ற வரைக்கும் தோணி, இந்த இடத்துல நம்ம தான் இருந்திருக்கணும், அவன் இருந்திருக்கான் அப்படின்ற வரைக்கும் யோசிச்சு ஒரு ஃப்ரெண்டாக இவன் இந்த கம்பெனியில் இந்த பொசிஷன் போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி அவன் அந்த கம்பெனிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமையெல்லாம் வந்து இருக்கும். அண்ட் அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நோ ஒன் இஸ் யுவர் ரியல் ஃப்ரெண்ட் ரேதர் தென் யுவர் இன்னர் செல்ஃப். ஸோ ஒரு விஷயம் ஒரு கஷ்டமாக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு கிடையாது, உங்கள் வீட்டில் பேசு. அப்படி இல்லைனா உன்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தர் வச்சிருப்பில்ல, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, க்ளோசஸ்ட் ஒன்ஸ்ன்னு ஒருத்தர் வச்சிருப்பில்ல, அவங்க கிட்ட பேசு. அதை விட்டால் உனக்குள்ளே நீயே வந்து அதை கன்வின்ஸ் பண்ணிக்கோ. தட் இஸ் த பெஸ்ட் திங் வாட் ஐ வுட் சஜஸ்ட். அண்ட் டோட்டலி ஒரு ஃப்ரெண்டை டிபெண்ட் பண்ணியோ ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணியோ வந்து உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ரிலை பண்ணி இருக்காத. பின்னாடி பெருசாக அடி வாங்குவேன், இப்போவே சொல்கிறேன். ஸோ த திங் இஸ் தட் யூ கேன் லிட்ரலி சர்வைவ் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ் லைஃப். லைக் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுக்கோ, நான் அதில் என்றைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன். அண்ட் உனக்கு சில இன்ஸ்டிங்ஸ் சொல்லுது இது கரெக்டாக போய் முடியாதுன்னு தோணுச்சுன்னா அதை அங்கேயே ட்ராப் பண்ணு. தட் இஸ் த குட் பாயிண்ட். அண்ட் த தேர்ட் திங் இஸ் தட் சீக்ரெட் இஸ் சீக்ரெட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் அது உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வைக்கிறீங்க. இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் கான்டெக்ட், எந்த கான்டெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் தான் அது சீக்ரெட். லைக் இவனோட க்ளோசஸ்ட் ஒன்ஸு இவன் நம்மகிட்ட நல்லா பேசுகிறான், நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்குது. சரி இவன் தானே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சீக்ரெட் அது உங்களுக்கு மட்டும் சீக்ரெட்டாக இருக்கணும்னு நினச்சி உங்கள் 2 பேருக்குள்ளே பேசிப்பீங்க. ஆனால் அந்த சீக்ரெட் உங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும் சீக்ரெட்டாக இல்லாமல் அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து சீக்ரெட்ஸ் ஆகிடும். அப்போ அந்த சீக்ரெட் வந்து சீக்ரெட்டுன்ற மீனிங்குள்ளே தான் இருக்குமா, இல்லை அது ஒரு நியூஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ ஆகிடுமா? யோசிச்சு பாருங்கள். அண்ட் இஃப் யூ திங்க் சர்டைன் திங் ஷுட் பி மெயின்டைன் வித்தின் யோர் செல்ஃப் அண்ட் அது உங்களை தாண்டி வேறு யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னா வந்து அது தட் இஸ் லைக் தட் கேன் எமோஷ்னலி அஃபெக்ட் யூனா, டூ write those stuffs in a diary and just close and throw away the diary. Because உங்களோட டைரி மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ப்ரைவசி அண்ட் அந்த உங்கள் டைரி உங்ககிட்ட ஒரு லாயலாக வந்து இருக்கும்ல, அந்த லாயல்ட்டியை கூட நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட எதிர்பார்த்துடவே முடியாது. ஸோ ஹியர் லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் த ஹியூமன் சைக்காலஜி. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட ஒரு விஷயத்த இது யார்கிட்டயே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட்டு இதை நம்ம யார்கிட்ட சொல்லலாம்னு தான் தோணுமே தவிர இதை எப்படி நம்ம வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு பர்சனை நம்பி இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா கூடவே இருப்பாங்க, உங்கள் முதுகு பின்னாடியே ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, அந்த கத்தி உங்கள் கண்ணுக்கு தெரியாது, குத்துறப்ப வலிக்கும் அண்ட் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி தாங்காது. அண்ட் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் பட்டு நான் இந்த மாதிரி என்னோடய ஸ்டார்டிங் ஆஃப் த காலேஜில் இருந்து நான் 4 பேர்கிட்ட இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக 5வது ஆள் உங்கள் இதயத்தையே தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு எமோஷன் தருவாங்க அண்ட் அந்த ஃபீலிங்கை வந்து தருவாங்க. அண்ட் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் வந்து நான் 4 பேர்கிட்ட சொன்னேன், அவங்க வந்து என்னோட ட்ரஸ்ட் அண்ட் என்னோட லாயல்ட்டி வந்து அவங்க மேட்ச் பண்ணல, ஸோ உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு யார்கிட்ட சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்கல்ல, அவங்க வந்து அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி தோல் மேலே கையை போட்டு கூப்பிட்டு போவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு. அவங்க தான் பெரிய வாளே வந்து வச்சுருப்பாங்க, அதை முதுகில் குத்துறப்போ உங்களுக்கு அடடா இவன் தானா அது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தோணும். அண்ட் ஹியர் இஸ் தி எமோஷ்னல் பார்ட் பிளேயிங் ஆன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி டவுன் ஆகும். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, எனக்கு வந்து யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தோணும். அண்ட் அதெல்லாம் தோன்றது தப்பே கிடையாது. இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் உங்கள் லைஃப்பில் இந்த தப்பு வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் 4 வருஷம் ஆகணும், அந்த 4வது வருஷத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணி தான் கற்றுக்கணும்னா கிடையாது. முன்னாடியே சொல்கிறேன், நல்லபடியாக கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு காலேஜ் வரப்பையோ இல்லை நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் இதை வந்து ஷூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி தீஸ் திங்ஸ் ஆர் ஓப்பன் டு ஆல் ஃபீல்ட்ஸ், ஆல் என்விரான்மெண்ட்.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. அதை நான் சொல்ல வந்தேன். அண்ட் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னால உங்களோட கரியரோ இல்லை உங்களோட அகாடமிக் பார்ட்லேயோ, அதாவது உங்களோட என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் லைஃப்பை நல்லா பார்த்துக்க முடியும். இந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னல, யூ கேன் லிட்டரலி சர்வைவ் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலிமா உங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிய வரும். அது தேர்ட் திங், சீக்ரெட் இஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் பீஸ் அண்ட் எந்த ஸ்டேஜ்லையும் வந்து நீங்கள் ஹர்ட் ஆக மாட்டீங்க, எமோஷ்னலி ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மூணுத்தை இங்கேயும் ஏற்றி வச்சுக்கோங்க. இது வேறு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, நல்லபடியாக சொல்கிறப்பையோ கேட்டுக்கோங்க. காலேஜ் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள உண்மையான கருத்துக்களை கொண்டு அடுத்த ஒரு காணொலியை பதிவு செய்ய காத்திருக்கிறேன். அண்ட் இத்துடன் விடைபெறுவது உங்கள் பிரதீகாந்த் ராஜ். நன்றி, வணக்கம்.